கதையின் தலைப்பு பேசும் கடிகாரம். ஒரு சிறிய நகரத்தில் நிலன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லாமே இருந்தது. ஆனால் ஒன்றை மட்டும் அவன் எப்பொழுதும் மறந்துவிடுவான். அது நேரம். நாளைக்கு செய்யலாம், இன்னும் கொஞ்சம் விளையாடலாம், 5 நிமிஷம் கூட தூங்கலாம். இப்படியே நிலனின் நாட்கள் அவன் கவனிக்காமலேயே ஓடிக்கொண்டிருந்தன. ஒரு நாள் அவர்களின் பழைய வீட்டின் மாடியில் தூசியில் மூடப்பட்டிருந்த ஒரு பழைய கடிகாரம் நிலனின் கண்ணில் பட்டது. அது உடைந்திருந்தது போல தோன்றினாலும் அதன் ஊசிகள் இன்னும் நகர்ந்து கொண்டிருந்தன. டிக் டிக் டிக். அந்த இரவு அமைதியான நேரத்தில் அந்த டிக் டிக் சத்தத்தோடு ஒரு மென்மையான குரல் கேட்டது. நிலன், நிலன். நிலன் திடுக்கிட்டான். யாரது என்று கேட்டான். நான் தான், இந்த வீட்டில் நீண்ட காலம் பேசும் கடிகாரம். நிலன் பயந்து போனாலும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. நீ உண்மையிலேயே பேசுறியா என்று கேட்டான். நான் பேசுவது இல்லை, நான் நினைவூட்டுகிறேன். நிலன், நீ என்னை தினமும் வீணடிக்கிறாய். நிலன் சிரித்து கொண்டே சொன்னான். அதில் என்ன இருக்கு? நேரம் போனால் நாளைக்கு திரும்ப வருமே. அந்த சிரிப்புக்கு பதிலாக கடிகாரம் மெதுவாக கேட்டது. நேற்று திரும்ப வந்ததா? அந்த ஒரு கேள்வி நிலனின் மனதை முழுவதும் அமைதியாக்கியது. நீ வீணடிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவருக்கு கனவாக இருக்கலாம். சில நேரம் இல்லாமல் தான் வாழ்க்கையையே இழக்கிறார்கள். அந்த இரவு நிலன் நீண்ட நேரம் தூங்கவில்லை. அவன் நினைத்தான், நான் தினமும் எதை இழக்கிறேன் என்று. அடுத்த நாள் முதல் நிலன் நேரத்துக்கு எழுந்தான், நேரத்துக்கு படிக்க ஆரம்பித்தான். வீட்டில் எல்லோருடனும் பேசினான், சிறிய விஷயங்களையும் மதிக்க கற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றம் வந்தது. பல நாட்கள் கழித்து நிலன் மீண்டும் அந்த கடிகாரத்தை பார்க்க மாடிக்கு சென்றான். ஆனால் அது அங்கே இல்லை. அந்த இடத்தில் ஒரு சிறிய காகிதம் மட்டுமே இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நீ என் வார்த்தையை புரிந்து கொண்டால் எனக்கு இனி பேச வேண்டியதில்லை. நிலன் அந்த காகிதத்தை பார்த்து கொண்டே ஒரு விஷயத்தை உணர்ந்தான். சில விஷயங்கள் எவ்வளவு தேடினாலும் திரும்ப கிடைக்காது. கடந்த நாளை போல, கடந்த வாய்ப்பை போல, நேரம் போல. இந்த கதையின் கருத்து என்ன தெரியுமா? நேரம் போனால் திரும்ப வராது.